ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ருவா ரெக்கார்டரை கீழே போட்டுட்டு பயங்கர ஷாக்கிங்கா பாத்துட்டு இருந்தா லாஸ்ட் எபிசோட் அதுலதான் முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு இடிச்ச குழந்தைய தூக்குற மாதிரி சொங்க பக்கத்துல வந்து ரெக்கார்டரை எடுத்துட்டு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ருவா அப்புறம் அங்க இருந்து சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. யோசிச்சு பாத்துட்டே வரா, சிசிக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ண, என்ன மாதிரியே நிறைய திங்ஸ வாங்கி அவ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது உண்மைதான். எதனால என் மேல அவளுக்கு என்ன ஒரு கோவம், என்ன ஒரு பிரச்சனைனே புரியலையேன்னு கார்க்குள்ள ஏறா. நான் தப்பு பண்ணிட்டேனா சாரிங்க அப்படின்னு ருவா சொல்லிட்டு இருக்கா. இல்ல நீங்க ரொம்ப நேச்சுரலா இருந்தீங்க, தப்பு எதுவுமே இல்லைன்னு சொங்க அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் அப்படியே ஏர்போர்ட்க்கு போகணும், இவங்களை டிராப் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொங்க இறங்க. ஏர்போர்ட்க்கு போகணுமா, ஏன் கேஸ்க்காக தான் யூஎஸ்ல இருந்து வந்தீங்களான்னு ருவா கேக்குறா. எங்க என்ன பார்த்தா வேலை வெட்டி இல்லாத ஆள் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொங்க கேக்குறான். இல்ல இல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னைக்கும் இந்த ஹெல்ப் எல்லாம் மறக்கவே மாட்டேன்னு ருவா சொல்லிட்டு இருக்கா. சொங்க இறங்கிக்கிறான். ருவாவை டிராப் பண்றதுக்காக டிரைவர் போறாரு. அப்ப மறுபடியும் சிசி இன்னொரு தடவை பார்த்து பேசலாமாக்கா, நான் தப்பா சில வார்த்தையெல்லாம் பேசிட்டேன்னு சொல்றா. நான் ரெக்கார்ட் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டு இப்படி மாத்தி பேசுறா, இதை விடவே கூடாதுன்னு ருவா மனசுக்குள்ள யோசிக்கிறா. இல்ல சிசி, இனிமே எதுவா இருந்தாலும் கோர்ட் வழியா பாத்துக்கலாம்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு போன் பண்ணா எடுக்காமலே ருவா கட் பண்ணிடுறா. இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம சொங்கு வந்து வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு டெலிவரி மேன் வந்து ஃபிளவர்ஸ் ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய கொடுக்குறாரு. ஃபிளவர்ஸா, தேவையில்லாத இந்த கிஃப்ட் எல்லாம் வந்தா நீங்களே தூக்கி போட்டுருங்கன்ட்டு சொங்க டெலிவரி மேனுக்கு காசு கொடுத்துட்டு மறுபடியும் உள்ள வரான். லூமோக்கு போன் பண்ணி அட்ரஸ் உனக்கு மட்டும் தான் தெரியும், கண்ட கிஃப்டே அனுப்பாதுன்னு சொன்னா கேக்குறியா, இந்த மாதிரி கன்றாவியான ஃபிளவர்ஸ் எல்லாம் வச்சு நான் என்னடா பண்ண போறேன்னு கேட்க, கன்றாவியா இருந்ததா, இல்ல ருவா தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்டா. சரி ருவா உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னு சொல்ல, இது ருவா அனுப்பின ஃபிளவர்ஸான்னு வேகமா சொங்க வெளியே ஓடி போறான். மறுபடியும் இந்த டெலிவரி மேன் காசு கொடுத்தாதான் கொடுப்பேன்னு சொல்ல காசு கொடுத்த ஃபிளவர்ஸ மறுபடியும் உள்ள வாங்கிட்டு வரான். உள்ள வந்துட்டு பல்ல காட்டிட்டே பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ருவா மிங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, ஃபிளவர்ஸ் அனுப்பியிருக்கேன், நல்லதா இருக்கும், அந்த ஃபிளவர்ஸ் வீட்ல இருந்தா ஜெட் லாக்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கூட சரியாகும், ஷார்ப்பா ஆகும், ஃபோக்கஸ் கூட நல்லது தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அம்மா அவனுக்கு மட்டும்தான் அனுப்புனியா இல்ல பாவம் லூமோ அவனுக்கு ஏதாவது கிடைச்சுதான்னு கேட்க, லூமோவோட ஆபீஸ்க்கு மணி பிளான்ட் ஒன்னு இருக்கு, அதை அனுப்பி வச்சிருக்கா. கரெக்டா லூமோ எனக்கு அனுப்பின மணி பிளான்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ்னு குரூப்ல டெக்ஸ்ட் பண்றான் போட்டோவோட. அதனால சொங்குக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. அப்போ நமக்கு மட்டும் கிஃப்ட் கிடைக்கலையா, அவனுக்கும் கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு பொறாமையில பொங்க ஆரம்பிக்கிறான். உனக்கு மட்டும் இல்லடா எனக்கும் ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்காங்க லூமோ வேற பர்சனல் மெசேஜ்ல கலாய்க்க ஆரம்பிக்கிறான். சொங்குக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. இங்க அடுத்து பார்த்தா நம்ம மிங்கி இருக்கால, அவகிட்ட ருவாவோட பாலிசியை கேன்சல் பண்ண போறோம், இதுக்கு மேல நம்ம கிட்ட அவ எழுத்தாளரா இருக்க போறது இல்லைன்னு ஸ்டாஃப் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு பயங்கரமா மிங்கி கடுப்பாயிடுறா. நீங்க வரும்போது இந்த வேலைக்கு ரொம்ப கீழ் பொசிஷன்ல வந்தீங்க, ருவாவோட எழுத்துக்கள் ஃபேமஸ் ஆனதாலதான் உங்களுக்கு இப்ப பெரிய பதவியே கிடைச்சிருக்கு, அவளையே நீங்க தூக்கி எறியதுக்கு தயங்க மாட்டேங்கிறீங்க, அப்படி ஒரு வேலையே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஐடி கார்டை கழட்டி மிங்கி வச்சிட்டு இருக்கா. அவன் எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளைண்ட் மட்டும் கிடையாது, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ருவா உட்காந்துட்டு இருக்கா வீட்டுல. அப்போ மறுபடியும் அவளுக்கு நல்ல பேர்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது, நல்ல கமெண்ட்ஸும் இப்ப நமக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு சொங்கோட வீடியோ கால் போட ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் அடுத்தடுத்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ ஹேண்டில் பண்ணும்ல அதுக்கான நிறைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ருவா பாத்துட்டே இருக்கா. அம்மா சொங், நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, இப்ப நீங்க இருக்க ஊர்ல ரொம்ப நிறைய டைம் ஆயிடுச்சுல, எனக்காக கஷ்டப்பட்டு முழிச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, டாபிக்க மாதத்துக்காக சொங்கு போயிட்டு அவனோட கேட் இருக்கு அதை எடுத்து வேணும்னே டேபிள் மேல வச்சுக்கிறான். கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதையே வாய் பொழந்து பாத்துட்டு சொங்கையே பாக்குறதுக்கு மறந்துட்டா. ருவா ஸ்கிரீன் வழியா கேட்டையே பாத்துட்டு இருக்கா. ஹலோ போதுங்க, கொஞ்சமாவது வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொங்கு சொல்லி அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ருவா வேக வேகமா வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துல ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு வருது. எப்பெல்லாம் ருவா பின்னாடி இங்க இருக்க கார்டன் பக்கமா போறாளோ ஸ்கூல்ல, அப்பெல்லாம் நம்ம சொங்க வந்து கேட்டுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பானா. அந்த மாதிரி அப்போ இருந்தே அவனுக்கு கேட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அதே பாயிண்ட் தான் அவங்க கதையில கூட படிக்கிறாங்க. கேட்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்குன்னு சொல்லிட்டு இவ கதையில எழுதியிருக்கா. ஆனா அந்த ஆப்போசிட்ல இருக்க கதையில கேட்லாம் எனக்கு அவ்வளவா பிடிக்காது, ஆனா ருவாவை பாக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த பக்கமா நம்ம சொங்க எழுதிருக்க மாதிரி கதையில இருக்கு. இத பாத்துட்டு ருவா பாத்தீங்களா இந்த பாயிண்ட் வேற மாதிரி இருக்கு. ஏன் கதையில இருக்க ஹீரோ ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நல்ல மனசுக்காரன், ஆனா அந்த பக்கம் இருக்க ஹீரோ கால்குலேட்டிவான ஆளு. அந்த பொண்ணு வராளேன்னு சொல்லிட்டு அந்த நேரமா பார்த்து பூனைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்ல, போதும் மறுபடியும் அந்த ஹீரோவை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்காதீங்க, ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்னு சொல்லிட்டு சொங்கு நம்ம ருவாவோட வாயை மூட வச்சிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து அங்க இருக்க பூனை பக்கத்துல இருக்க காஃபி கப்ப தள்ளி விட்டுருது. காஃபி எல்லாம் பூனை மேல கொட்டிடுது. காஃபி பூனைக்கு அவ்வளவா நல்லது இல்லைங்க, அதை போய் குளிப்பாட்டுங்கன்னு சொல்ல, இந்த பூனைக்கு 6 மாசம் ஆகுது, இது எப்படி குளிப்பாட்டுறதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொங்கு சொல்றான். நான் சொல்லி கொடுக்குறேன்னு ருவா ஆரம்பிக்க, ஒரு நிமிஷம் அப்படியே வீடியோ கால்லே பேசிட்டு இருங்கன்னு லேப்டாப்பை பாத்ரூம்க்கு கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டெப்பா கேட்க, இப்ப ஷாம்பு போடுங்க, இப்ப அதுக்கு தண்ணி மேல தெளிங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு அவ சொல்லிட்டே இருக்கா. பூனை பண்ற சேட்டையில தண்ணி ஃபுல்லா சொங்கோட சட்டை மேல தெளிச்சு ஃபுல்லா ஈரமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கேன்னு சொல்லிட்டு ருவா யோசிச்சுட்டு இருக்க.
அப்ப இத பாத்துட்டு சொங்கு பரவாயில்ல வெக்கப்படுன்னு அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அடுத்து இவன் பூனை கேட்டு தலையெல்லாம் துவட்டி விட்டுட்டு இருக்க ரொம்ப நல்ல பையனா இருக்கான்லன்னு சொல்லிட்டு ருவா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா காதல்ல விழ ஆரம்பிக்கிறா. சரிங்க, இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னு சொங்க கேட்க அதை ட்ரை பண்ணணும்னு சொன்னதும் பூனைக்கு ட்ரையர்லாம் இருக்கு. அந்த ட்ரையர்ல பூனையை வச்சு மூடிட்டு நம்ம சொங்க அங்க இருந்து வந்துட்டு இருக்கான். சட்டை ஃபுல்லா நனைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ கால் முன்னாடி நின்னுட்டே சட்டையை கழட்ட ஆரம்பிக்க ருவா கத்த ஆரம்பிக்கிறா. ஹலோ என்னங்க பண்றீங்க? நான் இன்னும் வீடியோ கால்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கா. எங்க பாத்ரூம்ல இருக்கேன், அப்புறம் எங்க சட்டையை கழட்டாம நான் வேற எங்க சட்டையை கழட்டுறது? பாதி பட்டன் கழட்டிட்டேன், மறுபடியும் இந்த ஈர சட்டையை போட்டுக்குவா முடியும்னு சொல்ல அதுக்கு நான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு ரூபா கேக்குறா. அப்ப நான் காலை கட் பண்ணுங்கன்னு சொங்க சொல்றான். ஆமால அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்லன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே இவ காலை கட் பண்றதுக்கும் அந்த பக்கமா மிங்கி வரதுக்கும் சரியா இருக்கு. வாவ், சட்டை இல்லாத பையனா இவ வாயை பொழந்துட்டு பாக்க அதுக்குள்ள இவ காலை கட் பண்ணிடுறா. ஏண்டி காலை கட் பண்ண? நல்லா கூட பாக்கலன்னு மிங்கி கேட்டுட்டு இருக்கா. நீ வாய் மூடு, அவன் மேல காஃபி கொட்டிடுச்சுங்கிறதால அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு போயிருக்கான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, நீ கண்ணதையும் பேசாதன்னு சொல்லிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. பூனை இருக்கு, ஆனா வந்து பாத்துக்கிறதுக்கு எப்படின்னு தெரியல, குளிப்பாட்டுறது எப்படின்னு தெரியல. அப்பனா கண்டிப்பா வீட்டுல கேர்ள் ஃபிரெண்ட் யாராவது இருப்பாங்களோன்னு மிங்கி சொல்ல இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கான் பையன், வயசும் என்ன கம்மியா, சிங்கிளா இருந்தாதான் அதிசயம், கண்டிப்பா கேர்ள் ஃபிரெண்ட்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ருவா மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்பயும் இந்த கேஸ பத்தி மாறி மாறி ருவா நம்ம லூமோ கிட்டையும் சொங்கு கிட்டையும் பேசிட்டு இருக்கா. மிங்கி பாக்குறா, என்னடி இது, லூமோ கொடுக்குற அட்வைஸ் அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்ல, மொக்கையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஏற்கனவே சொங்குக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு போல, அதனால ரூமோக்கு தான் ட்ரை பண்ணலாம்னா அவன் கொடுக்குற அட்வைஸும் அவ்வளவு ரிலையபிளா இல்லையேன்னு சொல்லிட்டு மிங்கி சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ வேற வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு ருவா ரெண்டு பேர்கிட்டையும் மாறி மாறி ஹெல்ப் பண்றதுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கமெண்ட்ஸ் பாத்தியாடி, சிசியோட கமெண்ட்ஸ்க்குலாம் இப்ப பயங்கரமா எதிர்ப்பு வந்திருக்கு, பாத்துட்டு இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் நான் பாத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ருவா சொல்லிட்டு இருக்கா. கம்பெனி விட்டு ஒன்னு தூக்கலான்னு பார்த்தாங்க, இப்ப கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா வருது இல்ல, உடனே அப்படியே மாறி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ருவா சொல்றா, ஏண்டி சிசி அன்னைக்கும் சரி அந்த ஷிகான் இருக்கான்ல, செலிபிரிட்டி ஆயிட்டானே நம்ம கிளாஸ்மேட், அவனை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. அவன் ஒரு வேலை எனக்கும் அவனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை தப்பா எடுத்துட்டு இருக்காளோ, நான் அவனை லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காளோ, அதனாலதான் என் மேல கோவமா இருக்காளோன்னு ருவா கேட்க எனக்கும் தோணுது. ஏன்னா ஷிகான் முன்னாடியே உனக்கு கொஞ்சமா லவ் பண்றான், அவளுக்கு ஒரு வேலை ஷிகான் மேல லவ் இருக்கும் போல, உன்ன ரைவலா எடுத்துட்டு இருக்கா போல அப்படின்னு மிங்கியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்பதான் இவங்க இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்க ஷிகான் அப்படின்னு யாருன்னு காட்டுறாங்க. ஷிகான் ஒரு ஹீரோவா ஆயிட்டானா, அப்ப ரொம்ப செலிபிரிட்டி, கரெக்டா இன்னைக்கு லைவ் வேற வந்திருக்கான், ஃபேன்ஸோட ட்ரூத் ஆர் டேர் லைவ்ல விளையாடிட்டு இருக்கான். இந்த ப்ரோக்ராம் தான் இப்போ ருபாவும் மிங்கியும் சேர்ந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ருபா பெருசா கண்டுக்கல, இந்த கேஸ் எப்படி போகுது அப்படிங்கறத ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த ட்ரூத் ஆர் டேர் கேம்ல யாராவது உங்களோட 7வது கான்டாக்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போன் பண்ணி சரி நம்ம எப்ப மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்க அப்படின்னு ஃபேன் சொல்றாங்க. உடனே பார்த்துட்டு ஷிகான் போன் எடுக்கிறான். அவனோட 7வது நம்பர் வேற யாரோ தான் இருக்கு, ஆனா அவன் வேணும்னே பின்னாடி நம்பரை சொல்லி அதுல போய் பார்த்து ருவாவோட நம்பரை எடுத்துடுறான். கால் பண்ண ஆரம்பிக்கிறான். ருவா பாக்குறான், அவன் அங்க டிவில லைவ்ல கால் பண்றான். எனக்கே நீ போன் வருது, நம்பர் வேற மாதிரி இருக்கு, யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. போன் அட்டன் பண்ணா ஷிகான் தான். ஹாய், எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாமா, நம்ம எப்பவுமே பாப்போம்ல அதே இடத்துல மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க ருவா என்ன பண்றதுன்னு தெரியாம ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. மிங்கி பாக்குறா, பாரு உன்னை வேணும் மறக்கவே இல்ல போலன்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் ஹாப்பி ஆயிடுறா. ஷிகான் பாக்குறான், சரி ஓகே ஒரு வழியா இதை சாக்கா வச்சு அவகிட்ட பேசணும்னு நினைச்சோம், அது பேசிட்டோம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். அடுத்தடுத்து அவனுக்கு மீட்டிங் ரெடியா இருந்துட்டு இருக்கு, அதனால உடனே மறுபடியும் நம்ம ருவாக்கு போன் கூட பண்ண முடியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். இவன் இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டு இருக்க நேரத்துல ஒரு தடவை ஒரு பியானோ காம்படிஷன் மாதிரி கலந்துட்டு இருக்கான். அப்ப அதை வாசிச்சு முடிச்சதுமா அவனுக்கு யாராவது பொக்கே கொடுக்கணும்ல, அந்த பொக்கேவை ருவா கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. வாசிச்சு முடிச்சதும் ருவா ஏறி வந்து பொக்கே கொடுக்க ஏற்கனவே இவ்வளவு லவ் பண்ணிருக்கான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து ஷிகான், இப்ப இன்னும் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. அப்புறம் இந்த பொக்கேவை தூக்கிட்டு மத்த எல்லாரையும் மீட் பண்ணி முடிச்சிட்டு வெளியே ஓடி வரதுக்குள்ள ருவாவை மிங்கி பாக்குறா. கதை எழுதுற ஒரு பொண்ணு கதையில ஹீரோவா நடிக்கிற ஒரு பையன் கிட்ட போய் பொக்கே கொடுத்திருக்கா. இது கண்டிப்பா அந்த டைரக்டர் மேடம் இருக்காங்கல்ல, அவங்க பண்ண வேலைதான், உங்க ரெண்டு பேரும் உங்க கோத்து விடுறாங்கன்னு சொல்லிட்டு மிங்கியே சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு பயங்கரமா ஷிகானுக்கு பெருமையா இருக்கு, எனக்கு கோத்து விடுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளவு கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ருவா, அப்பெல்லாம் இல்லடி, கண்டதையும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவ தடுத்து நிறுத்த பாக்க, சரி சரி உன் மனசு இன்னும் சொங்கக்கிட்டுதான் இருக்கும் போல, அதுக்கு என்ன பண்ண முடியும்னு மிங்கி கூட்டு போயிருக்கா. யாரு இந்த சொங்குன்னு சொல்லிட்டு இவன் வேற மனசுல யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப கூட இந்த சொங்க அவன் வாழ்க்கையில தான் இருப்பானா, யாரா இருக்கும் அப்படின்னு இப்ப கூட ஷிகானுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. இப்ப பார்த்தா ஆன்லைன்ல எல்லாருமா சேர்ந்துட்டு சிசியோட அட்ரஸ் என்ன, அவ எங்க இருந்து வந்திருக்கா, அவளை கண்டுபிடிச்சு அடிப்போம் அப்படின்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லப்பா அப்படின்னு ருவாத்ல இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறா. சிசி அப்போ நீ இவ்வளவு கேவலமா ஒரு வேலையை நான் பாப்பேன்னு நினைக்கவே இல்ல, ரொம்ப கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சிசி, எனக்கும் என் வக்கீல்ஸ்க்கும் இதுல சம்மந்தம் இல்ல, இத பத்தி தேவையில்லாம என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அவளுக்கு சொங்கோட ஞாபகம் வருது. நீ காலைல பேசிட்டு இருந்தப்ப கூட ஏதோ பாம்பு போடுறவங்களை பத்தி எல்லாம் கூட நம்ம சொங்கு பேசிட்டு இருந்தான், ஒருவேளை சிசி என் மேல பாம்பு போட்டுருவாளோன்னு சொல்லிட்டு இவளுக்கு லைட்டா பயமா இருக்கு. இல்ல இந்த ஃபேன்ஸ் யாராவது வந்து என் மேல அட்டாக் பண்ணிருவாங்களோ அப்படின்னு எதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. சொங்க பத்தின ஒரு முக்கியமான கேஸ வேற எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த கேஸ்ல போட்டிருக்கு,
ஒரு பெரிய கேஸ் அப்போ ஒரு வக்கீல அட்டாக் பண்ணிடுறாங்க. அவர்தான் இருக்கிறதுலே டாப் வக்கீலாம். அவருக்கு பதிலா அந்த கேஸ்ல நம்ம சொங்கு தான் அதுல இருந்து இன்வால்வ் ஆயிருக்கான். அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு சொங்கு அவ்வளவு பெரிய ஆளு. ஒரு வேலை ஏதாவது நமக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்கா. நைட் அன்னைக்கு தூங்க ஆரம்பிக்கிறா. பக்கத்துல சிசி கையில ஒரு பெரிய வெப்பன் எடுத்துட்டு இவ்வளவு அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல நம்ம சொங்க இருக்கான்ல, பூனை குட்டி கையில வச்சுட்டு எனக்கு ஒன்னும் அவ்வளவா உனக்கு பிடிக்காது, ஆனா என்ன பண்றது, ருவாக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கே, அதனால நான் டெய்லி உனக்கு சாப்பாடு போட்டுறேன், ஆனா என் பேச்சை கேட்டு அமைதியா என் கூடயே நிக்கணும். ஒரு பாக்கெட் தீந்து போச்சு, இன்னும் ரூபா வரல, அடுத்த பாக்கெட்டையும் சாப்பிடுன்னு டேய் வயிறு ஃபுல்லா இருக்கடான்னு பூனை கத்துறது கூட கண்டுக்காம சொங்க அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ருவா அந்த பக்கமா பாத்துட்டு சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்பாடா மிஷன் அக்காம்பிளிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொங்குக்கு சிரிப்பே வந்திருக்கு. இங்க ருவா அட்டாக் பண்ற மாதிரி இருந்ததுல திடீர்னு ஏஞ்சு பார்த்தா கனவு. கனவா, ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கோம் போலன்னு சொல்லிட்டு ருவா அன்னைக்கு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஏதோ ஷாப்பிங்க்கு வெளியே போயிருக்கா. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. வேகமா வேற வழியே இல்லாம சொங்குக்கு கால போட்டு, செல்லம் எங்க இருக்க, நான் உன்னை பாக்குறதுக்கு தான் வந்துட்டே இருக்கேன், எங்க வெயிட் பண்ற அப்படின்னு ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரியே ஏமாத்த ஆரம்பிக்கிறா. சொங்கு பாக்குறான் மீட்டிங்ல இருக்கவன் அர்ஜென்ட் கால் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு கேட்க யாரோ என்ன ஃபாலோ பண்ணி வராங்க. இதோ நான் வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டேன், சாரிங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தேன், உங்க நம்பருக்கு தெரியாம கால் பண்ணிட்டேன்னு சொல்றா. சரி பரவாயில்ல ரெஸ்ட் எடுங்கன்னு இவ சொல்லும் போதே வெளியே ஒரு கார் நிக்குது. ஆளுங்களெல்லாம் கடத்துற மாதிரி ஒரு கார் வந்து வெளியே நிக்குது. எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல உங்களோட அபார்ட்மெண்ட் அட்ரஸ எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் உடனே பப்ளிக் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், பயப்படாதீங்க, முதல்ல யாருன்னு எட்டி பாருங்க, எனக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும் போதே இப்ப போய் வெளியே எட்டி பாக்குறா. யாரும் மாஸ்க் போட்டு நிக்கிறாங்க, யாரும் மாஸ்க் போட்டு நிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவ சொல்லும் போதே போன் பாதியிலே கட் ஆயிடுது சார்ஜ் இல்லாம. சரி என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு ருவா பாக்கும் போதே, ருவா நான் தான் ஷிகான் வந்திருக்கேன் அப்படின்னு மாஸ்க கழட்டிட்டு அந்த பையன் கூப்பிட்டு இருக்கான். ருவா பாக்குறா, ஷிகான் நீயா அப்படின்னு கதவை திறந்துட்டு இருக்கா. ருவா வெளியே நிக்க முடியாது, ஃபேன்ஸ் யாராவது பாத்துருவாங்க, உள்ள வரவா அப்படின்னு கேட்க ஏய் வா வா அப்படின்னு இவ உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கா. நீ வருவன்னு யோசிச்சே பாக்கல, ஆமாமா உன்கிட்ட நான் பாக்கலான்னு சொல்லியிருந்தேன்ல, நான் அதை மறந்துட்டேன், என் வீட்டுல சாப்பிட கொடுக்கறது கூட பெருசா ஒண்ணும் இல்லையேன்னு சொல்ல நான் உனக்காக மில்க் டீ வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி பக்காவா வாங்கிட்டு வந்திருக்கேன், கவலைப்படாம கூடி அப்படின்னு ஷிகான் சொல்லிட்டு இருக்கான். ஏய் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருக்கு, என்கிட்ட தண்ணி தான் இருக்கு, நல்லா சூடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல சூடு பண்ணி கொடுக்கறது எனக்கும் நல்லதுதான், வாய்ஸ் அப்பதான் கிளீனாவே இருக்கும் அப்படின்னு அவனும் சொல்றான். தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொங்கோட ஞாபகம் வருது. போனை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம் அப்படின்னு பாக்கிறதுக்குள்ள சொங் வீடியோ கால் பண்ணிடுறான். உடனே ருவா வீடியோ கால் ஓபன் பண்றா. சாரிங்க, எனக்கு வந்து தெரிஞ்சவங்க தான் வந்திருந்தாங்க, இதோ இந்த பையன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷிகான இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா வீடியோ கால்லயே. வீடியோ கால்ல இவன் வந்திருக்கிறத பாக்கிறதுக்கு சொங்குக்கு அப்படியே பயங்கர கடுப்பா இருக்கு. ஆனா இந்த பக்கம் ஷிகானுக்கும் எந்த குறைச்சலும் இல்ல. ஷிகான் இவளை பார்த்துட்டு இவன் தான் அந்த சொங்கு போல அப்படின்னு அத்தனை வருஷமா நேம வச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவர் தான் உங்க லாயரா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு ருவா சொல்லிட்டு இருக்கா. போனை கட் பண்றா. அடுத்து பார்த்தா மறுபடியும் இன்னொரு போன் வருது ஷிகானுக்கு. அவன் போன் எடுத்து பேசிட்டு இருக்கான். டிரைவர் தான் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். இவ போய் ருவா கம்ப்ளைண்ட் பண்ணால, ஏதோ ஒரு மர்ம கார் வெளியே நிக்குதுன்னு சொங்கு கிட்ட. சொங்கு போலீஸ் கிட்ட சொல்லி இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க டிரைவரை. சாரி அது என்னோட கார் தான், நான் வரது பெருசா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டு பேரும் போறாங்க. சிசிய பத்தி பேச்சு வரும்போது, சிசியா அவ என்ன நான் அவளை லைட்டா லவ் பண்ணிட்டு இருந்தா, நான் அவள்கிட்ட நோ சொல்லிட்டேன், ஆனா அப்ப கூட விடாம என்ன ஸ்டாக் பண்றது, நான் என்ன பண்றேன்னு ஃபாலோ பண்றதுங்கிறத ஒரு வேலையாவே வச்சிட்டு இருக்கா, அவளை நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்னு ஷிகான் சொல்லிட்டு இருக்கான். ஆமா சிசி எனக்கு பிரச்சனை கொடுத்தான்னு உனக்கு எப்படி தெரியும், நான் தான் அந்த லில்லிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, ஒரு தடவை நீ சின்ன வயசுலயே உன் நோட்ல லில்லிங்கிற பேர் தான் என் பெண் நேம்னு எழுதி வச்சிருந்த, அதை நான் பாத்துட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாம உன் அக்கௌண்ட்லாம் நான் ஸ்டாக்லாம் பண்ணல, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்பதான் திரும்ப வந்தேன், அதனால அதை பத்திலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு ஷிகான் சொல்லிருக்கான். சரி சரி ஓகே, அதை பத்திலாம் நான் கவலைப்படல அப்படின்னு இவளும் பேசிட்டு இருக்க. அதுவும் இல்லாம உன் மேலேயும் தப்பு கிடையாது, அதனால எனக்கு கூட வந்து மன்னிப்பு கேட்கணும்னா உன் டைம் நீ வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரூபா சொல்லிட்டு இருக்கா. இல்ல அதுக்காக மட்டும் நான் உன்னை பாக்குறதுக்கு வரல, அது மட்டும் இல்லாம நானே இப்ப ஒரு புது படம் வந்து கமிட் ஆயிருக்கேன், ஒரு புது ஆத்தர், அந்த ஆத்தரை பத்தி உனக்கு தெரியுமா தான் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு ஷிகான் வேணும்னே சமாளிக்கிறான். சும்மா பாக்க வந்தேன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது ஷிகான் யோசிக்கிறான், நான் கண்டுபிடிச்சு ருவா கிட்ட மறுபடியும் வரதுக்குள்ள அதே நேரத்துல அந்த சொங்கு ருவாவை கண்டுபிடிச்சு பக்கத்துல வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு வீட்டுல நிக்கிறான். பயங்கர கடுப்புலதான் நின்னுட்டு இருக்கான். சா அவன் எப்படி வீட்டுக்கு வந்தான், நான் கூட வீட்டுக்கு போலயே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்கு. ஷிகான் அந்த மியூசிக் வாசிச்ச அதே ப்ரோக்ராம்ல இவனும் போய் வெயிட் பண்ணி இருந்திருக்கான். அப்ப கரெக்டா எந்த இடத்துல நம்ம ருவா உட்காந்துருக்கான்னு பாத்துட்டு இருக்கும் போதே இவ போய் பிளவர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கா. அது எல்லாத்தையுமே சொங்கு நோட் பண்ணிட்டு ஏற்கனவே இருந்த காயத்துல கொஞ்சம் கீறி விட்ட மாதிரி இருக்கு, அந்த ரெண்டு பேரும் ஒன்னா இருக்குது. சொங்க அதுக்கப்புறமா எத்தனையோ தடவை நம்ம ரூவா மெசேஜ் பண்ணி கூட ரிப்ளையே பண்ணல. அன்னைக்கு நான் வந்துட்டு உடனே கால் பண்ணல, அதனால கோச்சிக்கிட்டாரோ, உடனே கால் பண்ணி இருக்கணுமோ அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு சார் எப்ப பேசுவீங்க, கேஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து 10 நிமிஷத்துல அப்படின்னு நம்ம சொங்க ரிப்ளை பண்றான். 10 நிமிஷத்துல வீடியோ கால் பண்றேன் அப்படின்னு ரூவா சொல்ல, இல்ல
உன் வீட்டு கீழே தான் நிக்கிறேன், 10 நிமிஷத்துல கீழே இறங்கி வா அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். இது 10 நிமிஷத்துலயா? இவன் குடுக்குற டைமிங் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ருவா வேக வேகமா கிளம்பி நேரா கீழே போயிட்டு இருக்கா. கார்ல ஏறு, ஆபீஸ்க்கு போலாம் அப்படின்னு சொங்கு சொல்றான். கார்ல ஏறி முன்னாடி சீட்ல ருவா உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா பாக்கும்போது டிரைவருக்கு ஏதோ கால் வருது. அதுல ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். என்ன கூப்பிடுறாங்க டிரைவர் சொல்ல, சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பி போ அப்படின்னு சொங்கு ருவா 2 பேரும் கார்ல இருந்து இறங்கிடுறாங்க. டாக்ஸிக்கு போன் பண்ணவா இல்ல வேற எங்கயாவது கெஃபேல உட்காந்து பேசலாமா அப்படின்னு ருவா கேக்குறா. சொங்கு அவளோட வீட்டை திரும்பி பாக்குறான். என் வீடு இங்கதான் இருக்கு, என் வீட்டுல போய் பேசலாமா அப்படின்னு ருவாவே கேட்டுட்டு இருக்கா. ஓகே அப்படின்னு சொங்கு சொல்றான். ருவா வாசல்ல போய் நிக்கும் போதுதான் யோசிக்கிறா, ஐயோ வீடு படு கேவலமா இருக்கே, ரொம்ப கன்றாவியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் வெளியவே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவன் மட்டும் நேரா உள்ள போயிடுறான். சக்சஸ், நானும் வீட்டுக்கு வந்துட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சொங்கு பயங்கர ஹாப்பியா வெளியே நிக்கிறதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.